பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துயாவியே வாரும், துணையாளரே வாரும். துயாவியே வாரும், துணையாளரே வாரும். அப்பா பிதாவே, தினமும் ஒரு சங்கீதம் என்ற நிகழ்ச்சியிலே சுவாமி, இந்த நாளிலே சங்கீதம் 118 நாங்கள் பாடலாக பாடி உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவரின் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவரின் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போர்க்கு நேர்வதை கண்ணார கண்பே. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே மேல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே, நன்றி புகழ் பாலையாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இஸ்ரேல் மக்களே, அவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. ஆரோனின் குடும்பத்தார் நன்றி சாற்றுவார்களாக, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற தைரியத்தை தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். என்னை வெறுப்போர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன் என்ற விசுவாசம் வேண்டும். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்ற இறைவார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவில் இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பெயரால் வரும் கிறிஸ்துவே நாம் நன்றிக்கு உரியவர். அல்லேலூயா. இயேசுவின் திருப்பெயர் ஆற்றலை நாம் கற்பித்துக் கொண்டு வருகிறோம். இயேசுவின் திருப்பெயர் ஆற்றல், ஆண்டவர் பெயர் வரும் கிறிஸ்துவே நாம் நன்றிக்கு உரியவர். இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இங்கே சங்கீதக்காரன் 118 நமக்கு தியானிக்க வைக்கிறான். இயேசு கிறிஸ்துவே நம் நன்றிக்கு உரியவர். துன்புற்று இறந்த கிறிஸ்துவை நாம் பற்றுவதின் மூளைக்கல்லாவார். எனவே ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றிதாரும் என்று வேண்டுவோமா? அஞ்சாதே, நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவரின் சொற்கள் நம் நாவிலும்
நம்முடைய செவிகளிலும் உள்ளங்களிலும் ஒலிக்கட்டும். நான் எப்போதும் இருக்கிறேன் என்ற ஆண்டவரின் திருப்பெயர், ஆண்டவரின் சொற்கள் நம் செவிகளிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதே, நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஆண்டவரின் வசனத்தின்படி நம்முடைய செவிகளிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்ற நம்பிக்கை உணர்வு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிள்ளைகளிலும் சந்ததி சந்ததியாக ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம் என்ற ஞானத்தை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன்.